Hello friends, welcome to Kane's Kitchen 2.0. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி potato egg pepper fry. இது ரொம்பவே சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான டிஷ். இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 3 சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, முட்டை 5, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு முட்டை கலவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இது கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும், ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி வறுவல்லாம் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைனா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒட்டாமல் வரும். உருளைக்கிழங்கு எண்ணெயில் நல்லா வேகணும். கொஞ்சம் வதங்கினதும் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடாதீங்க, பிகாஸ் நம்ம முட்டையிலையும் உப்பு கலந்து வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு 3/4 வெந்துடுச்சு. இந்த டைமில் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு அதை ஸ்பூனில் லைட்டாக டச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உடையும். ரொம்ப மசிஞ்ச மாதிரி இல்லை, பட் ஈஸியாக உடையும். இந்த ஸ்டேஜில் நம்ம அது கூட கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிறப்ப உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. வெங்காயம் கண்ணாடி பதத்தையும் தாண்டி நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. மசாலா பொருட்கள் பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். ஒரு 5 to 10 minutes வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கூட முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கோடு சேர்ந்து மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 30 seconds அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. ரெஸ்ட்டில் விட்டு கொஞ்சம் பரட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக முட்டை வரும். ரொம்ப நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா சின்ன சின்ன பீஸ் ஆகிடும். இப்போ நம்ம பரட்டி விடலாம். பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கேக் பீசஸ் மாதிரி அப்படியே வருது. ஸோ இதே மாதிரி பரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த முட்டையில் அந்த தண்ணியெலாம் வற்றி நமக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் கொஞ்சம் கூடவோ கம்மியாகவோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இதில் பெப்பர் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். பெப்பர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுப்போம். பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 to 5 minutes குக் பண்ணால் போதும். நம்மளோட டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் பெப்பர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நம்மளோட டிஷ்ஷும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ எக் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம அதிகமாக மிளகு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது கண்டிப்பாக உடம்புக்கு ஹெல்த்தி தான். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கிளறி விட்டு இறக்குனா நம்மளோட டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் முட்டையும் சேர்த்து செஞ்ச இந்த வித்தியாசமான டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு கேன்ஸ் கிச்சன் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.